ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சீதா விலாகஸ். இந்த டே டூவில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ் தாண்டி ஏதோ ஸ்டேஷன் வந்துச்சுங்க. அது ஏதோ ஜஹாப்பூரோ ஏதோ ஒன்று வந்துச்சு. ஸ்டேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அது பார்த்துட்டு வந்துருச்சேன். சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா எந்த சைடு வருதுன்னு தெரியல. ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு. சரியான மிஸ்ட். இப்போ கூட பரவாயில்ல, கொஞ்சம் வெளிச்சதுனால தெரியும். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியல. ஓகேங்க, வீடியோ கண்டினியூ பண்றேன். அவ்வளோ இருந்துச்சாச்சு. இனி பிளஸ் பண்ணி ஏதாவது அவன் டீ குடிச்சிட்டான், ஓடிட்டான் சன்ரைஸ் பார்க்கு. சாரி, சன்ரைசஸ் தான். ஓகேங்க, இதான் குழப்புது மண்டை. காய்ஸ், சன்ரைஸ் இந்த சைடு இருக்குங்க. இப்போதான் இந்த சைடு வந்துச்சு. அதோட எடுத்து யாருக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஓ மை காட், ஆந்திர பிரதேஷ்னா இப்படி தாங்க இருக்கும். அப்பா, சக்க பயமாக இருக்குது. போன கீழே விழுந்துருமோ தானே, மற்றபடி எந்த பயமும் இல்லை. காய்ஸ், இங்கே பாருங்கள் எத்தனை சோலார் வச்சுருக்காங்கன்ட்டு. கரண்ட்டு சப்ளைக்கு அப்படியேங்கப்பா எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க பாருங்கள். கடலாட்டம் இருக்கு. இந்த ஊரே வாழும் போல. ஏன்னா கரண்ட்டே தேவை போல. எவ்வளோ வச்சுருக்குது போர். எவ்வளோ கடலாட்டம் இருக்குடா. லாஸ்ட் வச்சுருக்குடா. சாய்னா டீ தாங்க. டீ தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீடு பாருங்க, கடல் தூரத்துமே இருக்கு. சோழம் சார். காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டோம்னா ஹைதராபாத்தே வந்தாச்சுங்க. ஹைதராபாத் ஸ்டேஷனில் தான். ஹைதராபாத் ஸ்டேஷன் இன்னும் 1300 கிலோ நாங்கள் ட்ராவல் பண்ணணும். 1300 இன்னும் சாப்பிடலை. இப்போ தான் அவன் தூங்கி எழுந்திரிச்சான். ஃபோன் பண்ணி விளக்கல. அட 10 ரூபா பேஸ்ட்டுங்க. இருக்கு காட்டுறேன் பாருங்க. 10 ரூபா பேஸ்ட்டு 20 ரூபான்னு கொடுத்து வாங்கினுங்க. என்னங்க பண்ணுறது, அவங்க சொல்கிறதும் புரிய மாட்டேங்குது எவ்வளோன்ட்டு. அது ஒரு லேடி தான் எடுத்துகிட்டு இருந்துச்சு. என்னங்க பண்ணுறது, ட்ரெயின் வந்து தான். ஹாய் காய்ஸ், நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு ஆக்சுவலாக லஞ்சு என்ன சாப்பிட்றோன்னா ஓட்ஸ் தாங்க. ஓட்ஸு, ஆப்பிளு, அப்புறம் வந்து ட்ரை தாங்க. மாப்பிள்ளை ஆப்பிள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரண்டி சாப்பிடலாம். மணி 12 ஃபுல்லாக ஹிந்திக்காரராக வந்துட்டாருங்க. ஃபுல்லாக வடக்கு ஆக்குபைடு ஆயிடுச்சுங்க. எல்லாமே மேலே கீழே. இனிதான் ஆட்டமே இருக்குது ட்ரெயினில். எங்களுக்கு என்ன பண்ண போகுது. காய்ஸ், இது இங்கே தெலுங்கானா தாண்டி மத்திய பிரதேஷ்கிட்ட. இது வரும் எப்படி வறண்டு போய் கிடக்குதுன்ட்டு. இங்கே வெயிலாக தான் இருக்கும் போலங்க. பாலம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நாங்கள் வந்து அடுத்த பிளான் போட்டுருக்கோங்க. ஆக்ராவில் இறங்கி என்ன பண்ணலாம், அடுத்த டிக்கெட்டு எல்லாமே பிளானிங் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டு தான் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுவோம். எங்களுக்கு அடுத்த விலாக் பண்ணுறேன். ட்ரெயின் எப்படி வளையுது. நாங்கள் இங்கே இருக்கோங்க. ரைஸ் ஏதோ ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. அதிகாப்பள்ளி
வித்தியாசங்க. சன்ரைசஸ் பாருங்க இந்த சைடுக்கு. இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸுங்க இந்த சைடில். இப்போ இதான் நார்த் இந்திய ட்ரிப்பு இப்போ தான் ஸ்டார்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட் டைமு. நீங்களே பாருங்கள் நார்த் இந்தியா எப்படி இருக்குன்னு. செம குளிருங்க. நான் உள்ள போகிறேன். சன்செட் சன்செட்ல கிளிக் சன்செட் சன் கிஸ்டு டே 2 சன் கிஸ்டு மத்தியானம் திருநங்கை கிஸ் பண்ணிச்சு. என்ன இல்லை கூப்பிட்டு வச்சு கிஸ் பண்ணிச்சு. 50 ரூபா கொடுத்ததுக்காக. 50 ரூபாயா? அப்பா முன்னாடி ஒரு பையா இருக்காரு. தள்ளி ஒரு கொண்டலாமா? கொண்டலானா ஒரு லைக் போட்டு. எங்கடா பைக்கு? இல்ல உள்ள உள்ள வச்சு பைனாலா கேட்கு. தள்ளி விட போனா தள்ளி விட நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ட்ரெயின் நின்றுச்சு. எதுனாலையும் தெரியல. இருங்க நாங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஹாய் காய்ஸ். இப்போ எங்கள் மேலே சன்செட் தான் ஒளி வீசுது. நல்லா இருக்குதாமா. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போதான் பல்லு விளக்குறாங்க. வடக்கு பாய் கிட்ட கேட்டதுக்கு குச்சி எப்படி சொல்லிட்டு ஒண்ணும் இல்லைன்ட்டாரு. குச்சி நகி தாண்டா சொன்னாரு. குச்சி தாண்டா இல்லைன்னாரு. குச்சி நகினா ஒன்றும் இல்லை பாய். சரி அங்க ஏதோ பண்ணி சன்செட் காட்டுவோம்டா ஃபர்ஸ்ட். சன்ரைஸ் காலையில் காட்டணும். சன்செட் இதெல்லாம் நம்ம ஊர் மக்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் இது எங்க இருந்தாலும் நாக்பூர்ல இருந்து சன்செட் பாக்குறாங்க. நாக்பூரே இன்னும் வரல. நாக்பூர் நைட் 8 மணிக்கு தான் போறோம். இது நாக்பூருக்கு முன்னாடிங்க. ஒரு மொபைல்லாம் அந்த சைடு இருக்கு. ட்ரெயின் எதனால நிக்குதுன்னு பார்க்கலாம். இருக்கு ஜூம் பண்ணி பார்க்கலாம். நம்மளதுதான் ஜூமிங் இருக்கு. ஏதோ பெயிண்ட் கீட் அடிக்கிறாங்க. டீசல் அடிக்கிறாங்களா? டீசல் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். டோக் பண்ணலாமா? டோக் பண்ண சொல்றாங்கடா. பண்ண சொல்லல. இப்படி வச்சு பேசாதே. அவன் வந்து மொபைல் அடிச்சு போயிருக்காங்க. இந்த வியூ நீங்களே பாருங்க. இங்க வந்து ஒரு சென்ட் வந்து 50,000 தான்மா. யார் சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிறான். இந்த ஊர் சொன்னாரு. அப்படிலாம் இல்ல. இங்க சென்ட் ரேட் வந்து எனக்கு லேடிஸ் வேஷம் போட்டா எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. மைக்கே இல்லாம என் மைக்ல பேசிட்டு இருக்கேன். மைக் மைக் எங்க வச்சு மைக்லயே பேச மாட்டேங்கிறாங்க. மைக் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மைக் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தானே தெரியல. நானும் உள்ள வச்சிட்டேன். ஆன்ல வச்சிருக்கா? ஆன்ல இருக்குங்க. ட்ரெயின் புறப்பட போகுது. இன்னைக்கு டே 2 தான். இந்த விளாக் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஈவினிங் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். இப்பதாங்க சாப்பிட்டோம். டைம் என்னன்னா 4 மணிக்கு தான் சாப்பிட்டோம். இப்ப டைம் என்ன? இப்ப டைம் 5 மணி. 5 மணி போறாங்க. மூவ் ஆக போகுது. ஜல்தி அந்த எந்திரன் படத்துல அடிச்சு தூக்கி போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒண்ணு தூக்கி போட்டு ட்ரெயின் சைடில் இப்படி ஓடிவா. என்ன இப்ப சொல்லுவாரு? சை கேமியா கொடுத்துட்டு இருக்காரு வடக்கு பாய். ஜல்தா அவ்வளவுதான். கண்ணு மறைஞ்சிருச்சு. செட் ஆயிடுச்சு. அதை காட்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருச்சு. நீங்களே பாருங்க. அது கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. சூப்பரா இருக்கு கேமு. இது சும்மா இல்லைங்க. இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா 2 crore வருது. 3 crore கொடுத்து வாங்கினானா எல்லாம் மடிச்சு விட்டுருக்கான். எதனாலனா கேமரா நல்லா இருக்குனால. சாம்சங் S25 தானே? S25 45 நினைக்கிறேன். S25 அல்ட்ராவா? S25 அல்ட்ரா அந்த மாடல் வாங்குங்க. நல்லா இருக்கு. ஆமாங்க, நல்லா இருக்கு. சாம்சங் இவன் போட்டுக்கு ஒட்டி வாங்கிக்கோங்க. 2 நாள் அப்படியே தாங்குது. இந்த ஊடி எங்க தாத்தா பாட்டன் முப்பாட்டன் எல்லாமே போட்ட ஊடி. ஆமா, இது வாங்கணும்னா
ரொம்ப நாகராஜ்னு கூப்பன் கோடு யூஸ் பண்ணுங்க. நாகா 123 அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா 300 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். பழைய பட்ட போட இது அந்த காலத்துல வாங்கின ஊடி, குளிர் நல்லா தாகும். இதான் மணாலி போட்டு இங்க போகும். பாருங்க, இங்க நிலம் இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் விவசாயம் பண்ணுவாங்க. இது வந்து மொட்டைக்காடுங்க. இதுல பாருங்க எப்படி விவசாயம் பண்றாங்க. சீமான் என்ன சொன்னதுதான், விவசாயம் பண்ணடா மகனே. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி தாண்டா உங்களுக்கு கடைசியில் அப்படின்னாரு. பாத்ரூம் கொஞ்சம் மோசப்படுத்திட்டானுங்க. ஆமாங்க, சவுத்துல பாக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படிங்க ட்ரெயின் இருக்கும்? குக்கால விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாமே மலிவான விலைக்கு குக்கா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல. சன்செட் இன்னும் வருங்க. நாகராஜ் கிஸ் பண்றதுக்கு வந்துச்சு போலங்க மதியம். நல்லா இருக்கு. அட்டாட்டாட்டாட்டா மூவ் ஆயிட்டு எதுக்காக நிப்பாட்டினாங்கன்னு கேட்போமா இவங்க கிட்ட. இவருங்க எத்தனை குப்பைன்னு. இந்த மாதிரி ட்ரிப் வந்தீங்கன்னா குப்பையெல்லாம் கீழே போடாதீங்க. டஸ்ட்பின் வச்சுனா போட்டுருங்க. நேச்சரை ஸ்பாயில் பண்ணாதீங்க மக்களை. ஆமாங்க, ஸ்பாயில் பண்ணாலும் இத்தனை காஞ்சு போய் கிடக்குது. நிறைய பிளாஸ்டிக் நல்லா இல்லை. ஊர்பட்ட பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. வடக்கு பாய்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆய் சொல்லியிருக்கலாம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. சவுத் சென்டர் ஹைவே சிஸ்டம் ஏதோ ஃபில் பண்ணாங்க, என்னன்னு தெரியாது. இது என்னது? வெஸ்டா? வெஸ்ட் டபிள்யூ வெஸ்ட். வெஸ்டா என்னது? தெரிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா சொல்றேன். நான் சொல்றேன், நீ சொல்லக்கூடாது. தெரியல, எனக்கே தெரியும். வளர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கைஸ், மீன் தான் போல வளர்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். பாருங்க, சன் செமையா இருக்குல்ல கைஸ். கொஞ்ச நேரம் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ட்ரெயின் நான் வாங்கி ஓட்ட போறேன். டிடிஆர் தான். ஆமா, உருட்டுன்னு விட்டிட்டு இருக்காரு வண்டியை போட்டு. பாயோட எக்ஸ் மாதிரி உருட்டிட்டு இருக்காரு. ஓட்டு நாய் உருட்டு, பேய் உருட்டு. கிட்டத்தட்ட 30-40 போயிருப்பானா பாய்? நாங்க நடந்து போயிருந்தா கூட போயிருக்கலாம் போல. நாக்பூர் இன்னத்துக்கு, நாக்பூரை தாண்டி ஆக்ரா தொட்டிருக்கோம். ரொம்ப உருட்டிட்டாரு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் செம்மண் கலரே பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கு கலரு. செடியெல்லாம் போட்டு போயிரு அப்படியே பண்ணேன். அதெல்லாம் செடி கலர் இல்லைங்க, மண் கலருங்க. அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. கலர் தான் இல்லடா பாரு, செடி கலர். செடி கலர் எப்படி போயிருக்கு போகுது. செருப்பு விட்டுறாதா? விட மாட்டேன். செருப்பு வேற 3500 ரூபா. சன்செட் ரைட் நல்லா இருக்கு. பாருங்க எப்படி கும்பிட்டு இருக்காங்க. ஆனா இங்கெல்லாம் பார்த்தா வீடே அவ்வளோக்கா இல்லாத இதெல்லாம் நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கும்? உங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் பண்ணி, அது என்னன்னு தெரியல, ஜல்லிக்கல் அது. ரோடு எல்லாம் போடுவாங்கல்ல, கார். மை காட், பாருங்க. ராலி என்ன கலர்ல இருக்கு பாருங்களேன். லாலி லாலி ராலி ராலி பேரிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழம் சொல்லுவான். ஏங்க அந்த மலைக்கு நிறைய சன்செட் பாருங்க, செமையா இருக்கு. ஓ சக்கப ஃப்ரேம் பாருங்க ஜி, நல்லா இருக்கு. சன் கிட்டத்தட்ட பார்க்க மேண்ட்ரின் ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க. அவ்வளவு பெருசா இருக்கு. இதெல்லாம் நாங்க பார்க்க கொடுத்து வச்சிருக்கோங்க. அது நாக்பூர்ல தான் கொடுத்து வச்சிருக்கோம் போல. இதெல்லாம் நம்ம ஏரியால, நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கும்போது பெருசா தெரியல. இந்த மாதிரி வெட்டியா இருக்கும் போது பார்க்கும்போது அதெல்லாம் பெருசா தெரியல. இதை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பார்த்தாதான் நம்மளுக்கு. அவ்வளவு பெருசா நான் பார்த்ததே இல்லை. அதான் பாக்குறேன். இப்ப உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். முடிஞ்சா நான் தளபதி அதை ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்காக போடுறோம். போய் சட்டையாக்கு போய் சுந்தரி நிச்சயமா பாக்குறேன். ஒரு போட்டோ எடுக்க விடுதா? பஞ்சதேல பேச விட மாட்டேங்குது. அங்க மறைச்சிட்டானே. ஐயோ மை காட், ட்ரெயினை மறைச்சிருச்சுங்க. ஐயோ आइसक्रीम केला 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 चलो கேலா केला केला வாழைப்பழம் போகுதுடா டேய். केला केला पानी बॉटल கேலானா இது போலங்க, பனானா. पानी बॉटल பானி பாட்டில்னா வாட்டர் पानी கேன். बॉटल வாட்டர் கேன். पानी पानी சக்சஸ் बॉटल லோன். அப்படியேங்கப்பா
ஓ கல்யாணத்துக்கு லோனுங்க. पानी बॉटल ஓகே ஓகே பையா, கல்யாணத்துக்கு ஓகே. पानी கல்யாணத்துக்குலாம் बॉटल லோன் வாங்கி தருவாராமா. पानी बॉटल பங்களாதேஷா பாய்? பங்களாதேஷே வந்துட்டோமா? பங்களாதேஷே வந்துட்டோமா? பலஹாராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பலஹாராஸ். ஏதோ ஆசா. एक दो अरे बाद में यूज कर लेना भैया, अरे तो हो जाएगा भैया। पानी बॉटल ताजा है, मीठा है पानी। केला बोले केला 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 ताजा केला ஏ பையா, கேளா பையா? ஆம் பையா, ஹைதராபாத் வாட் ஆஃப் मादा चोच। अम्मा भैया भाई गला पड़ा है भाई। बोलो भैया। भैया ये पोरांगा दही लस्सी छाछ बादाम मिल्क बटर मिल्क आमा लस्सी छाछ लेना तो ಎಲ್ಲ ಹಿಂದಿ वालांगा ಎಲ್ಲ ரொம்ப மோசம். சாய் 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 நம்மளுக்கு அதே ஸ்லாங் வந்துருச்சு. அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான். சாயாவை போட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதான். மணி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துட்டாங்க. 5:30 ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இருட்டான ஆயிடுச்சுங்க. ஜீப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்ல கவர்மெண்ட் வண்டிங்க. சரிங்கப்பா, இங்கே போருக்கு கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பழைய வண்டியான்னு தெரியல. ஃபுல்லாக ஆர்மிஸ் தான் இருப்பாங்க போட, போலீஸ் தான் இருப்பாங்க. மிலிட்ரி ட்ரெயின்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. ஓ இங்கே ஒரு விமானம் இது பார்த்தியா? அது பீரிங்கி சக்கையாக இருக்குல்ல? இவங்க பீரிங்கி வருங்க. ஓ மை காட், சக்கையாக இருக்கு. ஃபுல்லாக பீரிங்காக இருக்குங்க. பாய் போர் துறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் டெல்லியை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நம்ம உதவி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் புக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டிக்கெட்டு வாய்ஸ் இது என்னன்னு தெரியல. தெரிஞ்ச யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே நீங்களே சொல்லுங்கன்னா அப்போ நீ எதுக்குடா வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு எதுவும் தெரியல. தலைவர் வந்து இன்னும் ட்ரெயின் டிக்கெட்டே புக் பண்ணாமல் உட்காந்துருக்கான். நான் மதியானமே பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். கடைசியில் பண்ணலைங்க அம்மாவை. இப்போ டிக்கெட் இல்லைன்னா இவன் வந்து தோல் வச்சு தூக்கிட்டு போனேன் என்னையா. நடிப்பு அரக்கன் நாகராஜ். 2 ட்ரெயின் இருக்கு. 2 ட்ரெயின் இருக்கு. டிக்கெட் இருக்கா? ஏய் தொட்டு பாருடா. ஐயா எங்கள் பக்கத்து சீட்டில் ஹிந்திக்கார் இருக்கார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ துண்டு வாங்கினாங்க. இதில் வந்து 2 பேர் இருக்காங்க. அது வந்து கண்டுபிடிச்சது நாகராஜ். நாகராஜ் ஆசிபே 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 எப்படி இது கண்டுபிடிச்ச? அக்கா வருது அடி. அக்கா வருது டிடி வருதுடா. பாய் பாய் நேச்சுரலாக வரணும். பாய் பாய் அக்கா வருது. पूरे बिहार में वो दुल्लो के जैसे महाबेसराम आदमी नहीं रहते।
பாய் வருது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தான் இருக்கோம். இந்த பிரிட்ஜு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லண்டன் பிரிட்ஜுமே இருக்குங்க. பட்டாசு கிளப்புதுங்க பிரிட்ஜு. நிப்பாட்டினாங்கன்னா காய்ஸ் இதுதான் பாவ் பஜ்ஜியாமா. நிறைய பேர் இதாங்க சாப்பிட்றாங்க. ஏதோ குழம்பாத்த ஊற்றுறாங்க. காய்ஸ் நாக்பூர்லேருந்து கிளம்பிச்சு ட்ரெயின். ஸோ அந்த பாலத்தை பாருங்கள் நீங்கள். செமையாக இருக்குங்க பாலம். லைட்டிங்கில் செட் பண்ணி செமையாக வச்சுருக்காங்க.